யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், முதல்ல கனி கொடுக்கும்படியாக. ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோம், பாவங்களை செய்கிறோம். நம்ம பார்த்திங்கன்னா அதற்கு நமக்கு கனிகள் இன்னும் நமக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அந்த கனி இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படிப்பட்டது? ஒரு மரம் கனி இல்லை என்றால் அதை வெட்டி எங்கே நெருப்பில் போடுறாங்களோ அதை போல தான் கனி இல்லாத வாழ்க்கை என்று சொல்லும்படியாக ஒவ்வொரு மனுஷனும் மரித்து அவன் நியாய தீர்ப்புக்கு போக வேண்டியதாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஸோ எவரி மேன் ஹேஸ் டு கோ அண்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் த ஜட்ஜ்மெண்ட் பிகாஸ் தெர் இஸ் நோ ஃப்ரூட் இன் ஹிம், பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் காட். ஸோ அதனால் இப்போ ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லும்போது நம்மிடத்தில் ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். ஸோ கனிகளை என்று சொல்லும்போது நற்கிரிகைகளை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஸோ அந்த ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். He is the one is going to bless us. So how can He will bless us? And with the empty hand, whether when we go to Him, whether He will bless us and what way He can bless us. So that's why He told Moses, tell these people to come into my sanctuary with an offering, so that I can bless them. In other way, that we are going to we honor the God with the blessing that He has given to us. Even when we see that, look at when there was no God's commands or the law, even the Cain even though he's a wicked guy, he knows to honor the God, that he brought something from his field. So that's a honoring God. Maybe because other things has happened because of the envy and jealousy about his own brother. But who told him to bring that offering to God? Because even Abraham, he gave a tithe. How come he gave it to tithe that there is no law? Nothing was mentioned. So when we, it's as a simple thing. When we love a person or a friend, he is good to us. How do we show our love to him? At least we can give him something, or give him some gift, so that he knows that we are loving him. And sometimes we honor him in many ways. So the same way God is, He wanted to bless the people. The other man thinks, how can He bless the people? These people are Israel people, are hard-necked people, and they are always doing wrong thing to God. So He first gave that commandment to bring the offering to the church. So he was empty-handed and he cannot. Even when Jesus was sitting there and the people, a big crowd was there, இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, சீசர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப பசியாக இருக்கும், சீக்கிரம் அனுப்புங்க, எவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க, ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் முதல் காரியம் சொன்னார், உங்ககிட்ட இருக்கிறத நீ இங்கே கொண்டு வா. Yes, God wanted to feed them, all the congregation. About 5,000 men were there, and ladies and children. But He said, what you have, bring it to me. Whatever you have, you bring it to me, so that I can bless it and I can multiply it and I can make it in such a way, the whole crowd sitting here, they will eat. Not only that they will eat, about 12,000 baskets full of crops, it was remained. ஸோ திஸ் இஸ் எ வே. பார்த்திங்கன்னா இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிற பாடம். நம்ம எப்படி நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோமோ அவ்வளவாக தேவன் நம்மை கனப்படுத்துகிற தேவன். எப்படியாக எந்த முறையில் நம்ம கனப்படுத்துகிறோங்கிறது இட்ஸ் முக்கியம். அப்போ ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. ஸோ எந்த வேலை உங்களை ஆசீர்வதிப்பேன், எந்த வேலை நீங்களே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். ஸோ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளது தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏனென்றால் that's why, how can I bless the empty hand? For what? How I can do it? அன்றைக்கி அந்த சின்ன பையன்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் எங்கேருந்து மீனை கொண்டு வந்திருப்பார், எங்கேருந்து அப்பத்தை கொண்டு வந்திருப்பார்?
He can make, even in the bread out of that stone. That's a different thing. That's a miracle. So what he says is that what you have, you bring it to me. Yes, man, even have, sometimes, we have so many, witnesses how that people, they have been blessed, and, by just honoring God. ஸோ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அண்ட் நான் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டேன்னா, நீங்கள் கனி கொடுக்கும்படியாக, அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக. ஸோ இப்போ நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கறது நாம் கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. கனி என்று சொல்லும்போது பார்த்திங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு எப்படியாக நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம், ஆண்டவரை எப்படியாக கனப்படுத்துகிறோம், எப்படியாக நாம் நற்கிரிகளை செய்து நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டுக்கிற காரியம். பார்த்தீங்கன்னா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கேட்டிங்களா? ஸோ அப்படிங்கும்போது ஆண்டவருக்கு எனக்கு காசு கொடுத்து அவர் என்ன பண்ண போகிறாரு? ஸோ he sees our heart, that how that we are going to bless God. ஸோ நம்முடைய இருதயத்தை அவர் சோதிக்கிற தேவனாக இருக்கிறார். உள்ளந்திரியங்களை சோதிக்கிற தேவன். அப்போ நம்ம இருதயத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியாக தான் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ அதனால தான் பார்க்கும்போது அந்த இருதயத்துக்கு ஏற்ற தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், இன்னொரு மனுஷன் குறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே கோயிலுக்கு தான் போகிறாங்க, ஒரே தேவனை தான் ஆராதிக்காங்க, ரெகுலராக வர்றாங்க, செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Why it is so? Whether God is partial? ஆண்டவர் பார்ஷியலாக ஒருத்தர் நல்ல ரொம்ப அதிகமாக ஆசீர்வதித்து ஒருத்தர் குறைய ஆசீர்வதிப்பதற்கு இல்லையே. அப்போ என்ன அப்படிங்கும்போது, அவனுடைய அளவின்படி கிருபை கொடுக்குற தேவன். நம்ம எவ்வளவு அளக்குறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரு. நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அந்த அளவுக்கு மேனியை கொடுப்பார். கேட்டிங்களா? குறையா விதைச்சா குறையா மேனி வரும். இட்ஸ் சிம்பிள் திங் இன் ஆன் த எர்த். ஒரு விவசாயி தானியத்தை விதைக்கிறான்னா, அவன் எந்த அளவுக்கு தானியத்தை விதைக்கிறானோ தான் அந்த அளவுக்கு பயிர் இருக்கும், அந்த அளவுக்கு அறுவடை இருக்கும், இல்லையா? ஸோ கொஞ்சமாக விதைச்சானா கொஞ்சமாக கிடைக்கும், அது அதிகம் விதைச்சானா ஸோ இட்ஸ் மல்டிப்ளைட் லைக் ஹண்ட்ரட்ஸ், 60s, 30s, like that it was multiplied according to the things. ஸோ அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது கனி கொடுக்கறதுங்கிறது. ஆண்டவர் பார்த்திங்கன்னா, யோவான்ஸ்நானன் ஞானஸ்நானம் கொடுத்துட்ருக்குறான். அங்கே எல்லோரும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. தெரிஞ்சு எடுக்கிறாங்களோ தெரியாமல் எடுக்கிறாங்களோ, அவர் என்ன சொல்கிறாரு பார்த்திங்கன்னா, ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அப்பாவே சொல்கிறாரு, இனி இந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. தட்ஸ் வாட் த பேப்டிசம். நம்ம அக்கிரமத்தை செய்கிறவளாக இருந்தோம், கேட்டிங்கன்னா நம்மளோட கனிகளே இல்லை. ஏன்னா உலகத்தில் இருக்கிறோம். உலக பிரகாரமாக இருக்கும்போது நம்மளோட கனிகளை காண முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு அற்புதமாக, ஸோ ஃபார் ஆஸ் பர் யுவர் ரிப்பென்டன்ஸ் லெட் தட் பிரிங் இன் த ஃப்ரூட்ஸ். கனி கொடுக்குறவர்களாக இருங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. மரத்தில் கோடாரி வைக்கப்பட்டிருக்க வேரில் கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னிகளை போடப்படும் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். So another thing that why God wants us to bless us means, so we want to be blessing to many. There are so many people are, they are even without one food. They may be, poor people will be there. நம்ம நெய்பர்ஸே இருப்பாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பொங்குறதுக்கு கூட அரிசி கிடையாது, இல்லாமல் இருக்கும். அவ எப்படி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ நம்மளை ஏன் ஆசீர்வதித்திருக்காரு, நமக்கு கொடுத்துருக்காருன்னா, அந்த மாதிரி ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கும்போது அது தேவனுக்கு கடனாக கொடுக்கணும் என்று சொல்வதை பார்க்கின்றோம். And not for to say anything. And my grandmother is such a lady. They don't know Christ. And எனக்கே தெரியாது, எனக்கு ஆண்டவர் தெரியாது. ஸோ எங்கள் கிராமத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, சில வீட்டில் போக எல்லாமே கூரை வீடு தானே. அந்த காலத்தில் எல்லாமே ஓலையை வச்சு வீடு தானே. யார் வீட்டில் போக வரல போய் கேட்பாங்க, ஏம்மா அவன் வீட்டில் போக வரல அப்படின்னு. அரிசி இல்லைன்னா கொண்டு அரிசி கொடுப்பாங்க. அப்படி so many charities he will do. A woman, she is uneducated woman, கேட்டிங்களா? And so she was doing like that only, கேட்டிங்களா? இதுக்காக சொல்லலை, எப்படி அவங்க ஆண்டவர் அறியாதவங்க எப்படி ஒரு கனி கொடுக்குறவளாக இருந்தாங்கன்னு நான் பார்க்குறேன். அதே போல் அவங்க தான் மருத்துவ வச்சு மாதிரி பேர்களும் பார்க்க போவாங்க. நைட்டில் 12 o'clockலாம் கூப்பிட்டு போவாங்க. நடந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ஸ் போகணும், நடந்து போகணும். எங்கெல்லாம் தூங்க வச்சுட்டு போயிடுவாங்க.
ஒரு காசு யார்கிட்டையும் வாங்க மாட்டாங்க. வீட்டில் வந்து தான் அவங்க ஏதாவது குடிப்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வித்தவுட் அ காட், வித் an ordinary woman, uneducated woman, she doesn't know God. So how much more that when we come to know God, then when we have the blessing, how much more we have to be blessing to many others. அதுக்காக நான் ஒரு சொல்கிறேன், அவங்களை இது பெருமைப்படுத்துறதுக்காக இல்லை. So this also I was seen when I was a boy, when how it was like that only. But such a wonderful God that like. So ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக தான் நம்ம பார்க்கும்போது ஏன் மனம் திரும்புகிறோம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம பாவத்தை வச்சுக்கிட்டு நம்ம நன்மையான காரியங்கள் செய்ய முடியாது, பாவத்தில் இருந்துக்கிட்டு நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. நம்ம அப்படி தான் இருந்தோம். And we were slave to Satan. So we are enjoying what we wanted to live on this earth with all the things. கேட்டிங்களா? அப்படி தான் நம்ம இருந்தோம். ஆனால் அதிலிருந்து நம்மளை மீட்டுக்கொண்டு நம்ம ஒரு மனம் திரும்புத பிள்ளைகளாக வந்து பாவத்தை நம்ம கேட்கும்போது வந்து நம்ம ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் என்ன பண்ணுகிறோம், நம்ம நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன் நற்கிரிகளை செய்யணும்? நம்ம விசுவாசத்தில் தானே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம். Why do you do all the righteous thing? Because we have been saved by the grace. So many people, they question, they say something. They don't know when God is created in His image to do good works as God is. To be righteous, to be holy. That's why the purpose of God's creation in us to do the righteous thing. அதை நம்ம பாவம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதான் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எபேசியர் 2வது அதிகாரத்தில் 8-9 வசனத்துக்கு போகும்போது அவர் எப்படி ஆண்டவர் அவருடைய சாயலிலே படைத்தார் என்றால் நற்கிரியைகளை செய்யும்படியாக தேவன் படைத்தார் என்று சொல்வதை பார்க்கின்றோம். ஸோ கேட்டிங்களா? ஸோ அப்படியாக இருக்குது. அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாச்சுன்னா, ஆண்டவர் இங்கே நம்ம இதை ப்ரீடெஸ்டைன்டுன்னு சொல்லும்போது அல்லது சோசன் பை காட் அப்படின்னு சொல்கிறோம். ஆண்டவர் நம்மளை முன்குறித்த தேவன், நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் எல்லாரையும் தான் முன்குறித்தார். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க, அவங்க தான் அவங்களுடைய பிள்ளைங்க. நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல, எந்த மதத்தில் பிறந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு, அவங்க தான் ஆண்டவர்கிட்ட போவாங்க, அவங்க தான் செய்வாங்க. நான் ஏன் போட்டுக்கிட்டு என்ன அவர் தெரிந்து கொள்ளலை, நான் ஏன் இஷ்டத்துக்கு வாழ்வேன், இஷ்டத்துக்கு நான் காரியங்களை செய்வேன் அப்படின்னு சொல்கிற கூட்டம் கூட இருக்குது. அப்போ இந்த தெரிந்து கொண்டவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லும்போது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர்னு சொல்லும்போது, அந்த சிலர் யாரை தெரிந்து கொண்டாரா ஆண்டவர்? அதுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டாரா? கேட்டிங்களா? அவங்க என்ன செய்தாலும் அவங்க தானா? அவன் பாவத்தை செய்தாலும் அவன் தெரிந்து கொண்டவனா? கேட்டிங்களா? அப்படி ஒரு கேள்விகளை நம்ம பார்க்கின்றோம். அப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தான் ஒரே மாதிரி தான் படைத்தார், வித்தியாசமாக ஒன்றும் படைக்கலையே. படைக்கும்போது கிரியேட்டட் த சேம் வே. ஸோ படைக்கும்போது ஆண்டவர் இஸ் நாட் அ பார்ஷியல் காட். அப்போ ஏன் வந்து சில சமயங்களில் பார்த்திங்கன்னா சில மனிதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க, ஏன் சில மனிதர்கள் ரட்சிக்கப்படலை அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் சிலரை தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, சிலருக்கு ரட்சிப்பை கொடுக்கல அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. ரட்சிப்புங்கிறது எல்லாத்துக்குமே தான். ஆண்டவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லும்போது, the salvation belongs to salvation is God and it's for everyone. அப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த ரட்சிப்பை கொடுக்கிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தேவனுடைய பிள்ளை என்று எழுதப்படுறாங்க. ஸோ அதனால தான் ஆண்டவர் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்களே ஒழிய இல்லை ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை முன்பாக அவர் ப்ரீ டெஸ்டினேட்டட் ஆஸ் அப்படின்னு சொல்லும்படியாக இல்லை. ஏன்னா ப்ரீ டெஸ்டினேட்டட் ஃபார் எவ்ரி ஒன் டு பி ஹோலி இன் ரைச்சஸ்னஸ். அதுதான் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தெரிந்து கொண்டார். ஆனால் வந்து தெரிந்து கொண்டோம் என்று சொல்லும்போது ஒரு சிலர் தெரிந்து கொண்டாங்க என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். ஸோ அந்த பெண்டைக்காசு தினத்தன்று ஒரு 120 பேர் மேலே இருந்தாங்க. அவங்களெல்லாம் தெரிந்து கொண்டவங்க. அதனால தான் அவங்களுக்கு தான் ஆண்டவர் ஆவியானவர் அன்றைக்கு ஆவி கொடுக்கப்பட்டது, பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? கேட்டிங்களா? எத்தனை பேரோ இருக்கிறாங்க, கேட்டிங்களா? எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க தான்,
ஒரு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் சபை மெம்பர் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ ஆண்டவர் யாரோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் ஜனங்கள் வர்றாங்க, வாஞ்சிக்கிட்டு வர்றாங்க, இன்றைக்கி ஆலயத்துக்கு போவோம், ஆண்டவர் ஆராதிக்கணும், வசனத்தை கேட்டணும் வர்றாங்க. அப்போ இவங்களை தெரிந்து கொண்டோன்னு சொல்ல முடியுமா, அல்லது எல்லாரும் அழைக்கப்பட்டவங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்ல முடியுமா? கேட்டிங்களா? அப்படி தானே இல்லையா? ஒரு வீட்டுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறோம், ஒரு பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் இருக்குது, நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுக்குறோம். அதில் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்காரர் இவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸு போருக்கு, இவங்கள தான் நல்லா தெரிந்து கொண்டார் போருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவங்களாம் வந்திருக்கிறாங்க. ஸோ வந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, கேட்டிங்களா, தெரிந்து கொண்டவன்னு சொல்லும்போது ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக இவங்கள தெரிந்து கொண்டார்னு கிடையாது. தெரிந்து கொள்ளும்படியாக நம்ம அவரை அண்டி கொண்டபடியினாலே, நம்முடைய அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதெல்லாம் ஸோ அதனால் சிலவங்க சொல்லுவாங்க, என்னெல்லாம் தெரிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்கிற காரியமாக இருக்குது. எனக்கெல்லாம் பரிசுத்தாவி ஆண்டவர் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்கிற காரியங்களை பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரம் 5 வானத்தின் கீழ் இருக்கிற சகல கோத்திரத்தாரும் மிகுந்து வந்த தேவபக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். இது எங்கே? இந்த பெந்தகாஸ்து தினத்தன்று எப்படி அந்த மேல் மாடியில் 120 பேர் இருந்து அன்றைக்கு ஆண்டவர் அந்த கர்த்தருடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்க மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார். அதில் இந்த 120 பேரை மட்டும் அவர் ஆண்டவர் ஆவியை ஊற்றுறதுக்கு தெரிந்து கொண்டாரா? அவங்க கூடி இருந்தாங்க, ஒரு மனதோடு கூடி வந்தாங்க. அதனால் அந்த ஜனங்கள் இருக்கிற ஜனங்கள், கேட்டிங்களா, அவருக்கு ஆண்டவர் அந்த நாட்களில் அப்படி ஆவியானவர் மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லும்படியாக முதல்ல அந்த 120 பேரை ஆண்டவர் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணி அவங்களும் அந்நிய பாஷை பேசினாங்க. அதனால் அவங்க தெரிந்து கொண்டவங்க. அவங்களுக்கு தான் அந்நிய பாஷைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா, ஆண்டவர் ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறாரு. போனால் ஆசீர்வாதம், இல்லைனா இல்லை. அப்படி தானே? நீ இதை செய்தானா ஆசீர்வாதம், இல்லைனா இல்லை. அப்படிங்கும்போது ஆசீர்வாதம் இல்லை. அப்போ அந்த செய்ததுனால இவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவர் இவர்கள் தான் செய்வார்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. ஸோ அப்போ அவ்வளோ பேர் இருந்தாங்க, ஸோ மெனி பீப்புள். அப்போ அதில் 120 பேருக்கு மேலே மட்டும்தான். ஏன்னா அவர்கள் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஒரு மனசோடு ஜெபம் பண்ண வந்ததுனால அங்கே அந்த காரியம் நடந்தது. அதனால் அவங்க 120 பேர் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆவியான மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவனாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அதனால் நம்ம அல்லது ஒருத்தர் ஆண்டவர் ஒருத்தர் அதிகமாக நேசிக்கிறாரு, ஒருத்தர் குறைவாக நேசிக்கிறாருன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட் அட் ஆல். கேட்டிங்களா? அப்போ ஆண்டவர் என்னை அதிகமாக நேசிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி அதை செய்யத்தக்கதாக இருக்கணுமே ஒழிய மற்றவங்கள பார்த்துக்கிட்டு ஆண்டவர் ஏன் இவங்களுக்கு இவ்வளோ பண்ணிட்டாரு, எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா நம்ம என்ன அப்படி ஆகும்? ஸோ வி ஹேவ் டு எக்ஸாமின் ஃபார் எவ்ரி திங் டு ரிசீவ் த பிளெஸிங். ஆக்ட் சாப்டர் 2:6 பார்க்கும்போது அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்தாங்க. அவர்கள் தங்கள் பாசையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்களை கேட்டபடியினாலே கலக்கப்படாதீங்க. அவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க. அப்போ அவ்வளோ ஜனங்கள் மத்தியில் எப்படி ஒரு 3000 பேர் மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்க? ஸோ அந்த 3000 பேர் ஆண்டவர் அப்படியே பிரித்து எடுத்து தெரிந்து கொண்டாரா? இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த ஜனங்களில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் பார்ஷியாலிட்டி காட்டி அவருக்கு மட்டும் ஒரு 3000 பேரை தெரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டாங்களா? அப்படி இல்லை. எப்படிப்பட்டாங்க அவர் ரட்சிக்கப்பட்டாங்க? கேட்டிங்களா? பேதுரு எழுந்து பேசுகிறாரு. கேட்டிங்களா? இந்த இயேசுவை, நீங்கள் ஒப்பு கொடுத்த இந்த இயேசுவை ஆண்டவர் அவரை தேவனும் அவரை இரட்சகருமாய் பண்ணார் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 அதிகாரத்தில் அவர் சொல்கிறதை பார்க்குறோம். பார்க்கும்போது பேதுரு அவர்களை நோக்கி பார்த்தீங்க, ஸோ நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை 2 அதிகாரம் 37 தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவீர்கள். அப்போ இதை கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகிய யாருக்கு அந்த வார்த்தை அவங்களுக்கு குத்தப்பட்டுச்சோ,
ஸோ அவர்கள் எல்லாருக்கும் வார்த்தை பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்குது. அங்கே இருந்து பேசுகிறாரு. அவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவ்வளோ ஜனத்தில் ஒரு கொஞ்சம் பேருக்கு அவருடைய இருதயத்தில் குத்தப்படுது. ஐயோ, நம்ம இப்படி பாவத்தை பண்ணிட்டோமே, இவர் தேவனுடைய குமாரன் என்று அறியாமல் இந்த மாதிரி ஒப்பு கொடுத்துட்டோமே அப்படின்னு அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் குற்றப்பட்டவர்களாக இருந்து இனி நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. கேட்டிங்களா? அப்போ அதை கேட்ட பொழுது இருதயத்தில் குற்றப்படாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுது. ஏன் இங்கே வரத்தை சொல்லப்படுதுன்னா, இங்கே ஆண்டவர் அந்த அந்நிய பாஷைங்கிற வரத்தை இங்கே சொல்லி இந்த கான்டெஸ்ட்டில் வராதனால அங்கே அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்குறோம். அப்போ மறுபடியும் சொல்கிறாரு, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாகியிருக்குது. ஆண்டவர் யாரையும் நீ விலைக்கு வைக்கல, எல்லாரையும் தான் கூப்பிட்றாரு, வாங்க அப்படிங்கிறாரு. சபைக்கு எல்லாத்தையும் தான் நம்ம வாங்கன்னு கூப்பிட்றோம். கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த கூப்பிட்டவங்களில் இவங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு சொல்கிறதில்ல, அவங்க வந்ததுனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே ஒழிய ஆண்டவர் இவங்கள முன்குறித்து வச்சுருக்காரு, அவங்க தான் சர்ச்சுக்கு வராங்க அப்படின்னு கிடையாது. அதுக்காக சொல்லப்படுது. அப்போ இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே ரட்சிக்கப்பட்டார்களே ஒழிய ஆண்டவரால் இவங்களாம் முன்குறித்து இவங்களை தெரிந்து கொண்டு அங்கே ரட்சிப்பு அப்படி கொடுக்கப்படவில்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, ஸோ அதான் நான் ஒரு காரில் போயிட்டுருக்கும்போது என் கூட 3-4 பாஸ்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமா சிஎஸ்ஐ பாஸ்டர்ஸுங்க. எங்கேயோ ஒரு இடத்துக்கு நான் முன்னாடி எல்லாரோட உட்காந்து வீட்டில் இருக்கிறதே கிடையாது, நான் தனியாக தான் இருப்பேன், ஃபுல்லாக சுற்றிட்டே தான் இருக்கிற ஆள். ஸோ அவங்களோட போகும்போது இந்த ஞானஸ்தானம் பேச்சு வந்தது. அப்போ அவங்க கேட்டாங்க, மோசஸ், அப்போ அந்த ஞானஸ்தானம் 3000 பேர் எடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் யாரும் சின்ன பிள்ளைங்க கிடையாதோ, சின்ன பசங்க கிடையாதா அப்படின்னாரு. இப்போ பைபிளில் பசங்க என்ன எழுதப்படலை, பசங்க இருந்தாங்கன்னு எழுதப்படலை, இல்லைன்னு எழுதப்படலை. இப்போ அவங்க சொல்ல பிரகாரம் பசங்க இருந்திருப்பாங்க, நீங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? எப்படி நீங்கள் இந்த ஞானஸ்தானம் தப்புன்னு சொல்கிறீங்க? சின்ன வயசில் கொடுக்குறது, அது குழந்தையில கொடுக்குறது எப்படி தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னு. ஸோ அந்த அடுத்த வசனம் என்ன? அவருடைய வார்த்தையை முதல்ல குற்றப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இருதயத்தில் குற்றப்பட்டவர்கள், திருப்பி அவருடைய வார்த்தையை சந்தோஷமான ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். சின்ன குழந்தைகள்லாம் சுவிசேஷத்தில் கேட்டு சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டாங்களா? அப்படி உனக்கு இருக்குதா? பசங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு ஒன்றும் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இவ்வளோ டீப்பாக போகிறீங்கிறாங்க. எங்கே டீப்பாக போகிறதுக்கு என்ன இருக்கா? ஒரு அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வசனத்தை கொடுக்குறாங்களே ஒழிய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவங்க ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுதான் ஒரு ரட்சிப்புங்கிறத அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அப்படியே பூசி விட்டுடுறாங்க. அப்போ வேதம் சரியாக சொல்லப்படுகிறது. நம்ம சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கம் பார்க்கலன்னா அவங்க சபிக்கப்பட்டவர்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். கேட்டீங்களா? அந்த வேதத்தை தான் நம்ம கையில் வச்சுக்கிட்டு ப்ரீச் பண்ணுறோம். எவன் வருவன் சத்தியத்தை மறைக்கிறானோ அவன் வாழடைய மாட்டான், அவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுகிறது. அப்போனா என்ன பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை உண்மையான வார்த்தை தானே. அவன் எவ்வளோ ஜனங்கள் ஒரு ரட்சிப்பு இல்லாமல் போகிறாங்க, அதுக்கெல்லாம் காரணம் யார்? போதகர்கள் தானே. அப்போ அவங்கள பற்றி இந்த மாதிரி சொல்லியிருக்குது, சத்தியத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள் என்று சொல்லுறதை பார்க்குறோம். ஸோ சில சமயங்களில் சீசர் சர்ச்சுக்கெல்லாம் நீ கூப்பிடுவாங்க, ஆனால் அந்த பாசங்களை நல்ல பாசங்கள் தெரிஞ்சவங்க, அதனால் நீங்கள் என்ன வேணால் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. சிலவங்க நிறைய காரியங்கள்லாம் பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா சபைகள் இருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் மாறணும், அதுக்காக சொல்கிறேன், அதுக்கெல்லாம் மாறணும். எத்தனை ஜனங்கள், நல்ல ஜனங்கள், ஆண்டவரை நல்ல நேசிக்கிற ஜனங்கள், ஆண்டவருக்காக நல்ல கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். கேட்டிங்களா? எங்கள் இதெல்லாம் சபையில் பார்த்தீங்கன்னா, அங்கே சிஎஸ்ஐ சபை மெட்ராஸில்
ஒரு 20 ஃபேன் வரும்னா அதுக்கு 4 பேர் 5 பேர் கை தூக்குவாங்க. அதில் போட்டி, நான் தான் வாங்கி கொடுப்பேன்னு. இந்த அவங்க இது வைப்பாங்க நம்ம ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில், ஒரு 500 பேக்கெட் வந்து இது பிரியாணி வேணும்னா அதுக்கு போட்டி, அது நான் தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு. அப்படி ஜனங்கள் கொடுக்குற ஜனங்கள் சத்தியம் இல்லை, ரட்சிப்பே கிடையாது. எவ்வளோ நல்ல ஜனங்கள், அவங்க மறித்தா எங்கே போவாங்க கேட்டிங்களா? வேதத்தின் பிரகாரம். ஸோ அதனால் அது வேதனைக்குரிய காரியம்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்படியாக இருக்கிறத பார்க்கின்றோம். அதான் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனின் கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்குது. மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவார். அதை ஊற்றி அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? அவருடைய கிருபை நிறைந்ததாக இருக்குது, எல்லாருக்கும் அதிகமாக இருக்குது. அந்த கிருபை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தமா? நம்ம உட்காந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு ஆண்டவரை ஏன் என்ன விதிக்கலைன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. யோவான் 1:12 வாசிக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. யார் வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாமே, ஆண்டவர் முன்குறிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஆண்டவர் இவங்கள தான் தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் கிடையாது. யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாகி ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் கேட்டிங்களா? ஸோ நமக்கு வேதத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டவரிலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் அங்கே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. ஒரு கடையில் ஒரு பெரிய இருக்குது, ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கிது அப்படின்னு அங்கே போய் தானே வாங்குகிறோம். அவங்க வீட்டை தேடியாக வரும், போய் தானே அங்கே போய் வாங்குகிறோம். அதை வாங்கி எத்தனை பேருக்கு சொல்கிறோம்? அப்போ ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் இலவசமாக நமக்கு கொடுத்ததை இன்னும் இலவசமாக நீங்கள் வாங்கி வாங்கினே நம்ம எத்தனை பேர்கிட்ட போய் சொல்கிறோம்? அப்படி சொல்லக்கு நமக்கு வாஞ்சி இருக்குதா? நம்ம எத்தனை பேர்கிட்ட நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோம்? அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார்ல, உனக்கு நான் ரட்சிப்பை கொடுத்தேன், எத்தனை பேர்கிட்ட ரட்சிப்பை கொடுத்த சொன்னேன் அப்படின்னு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தைகள். நாம் ஒவ்வொரு மனுஷனும் அவர் செய்த நம்ம நன்மைகளுக்கு, நம்ம பாராட்டின கிருபைகளுக்கு நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், நம்ம கணக்கு கொடுக்கணும் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம். எபேசியன் சாப்டர் 1:4, எபேசியர் 1:4 and he says, just as he chose us in him before the foundation of the world, that we should be holy and without blame before him in love. கேட்டிங்களா? என்ன சொல்ல, தமக்கு முன்பாக தம்முடைய அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்கு நம்மை தெரிந்து கொண்டபடியே. யாரும் தெரிந்து கொண்டாரோ உலகத்துக்கு முன்பாக? எல்லாரையும் தான் தெரிந்து கொண்டிருக்க முடியும் கேட்டிங்களா? உலகம் உண்டாவதற்கு முன்பாக அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே தானே கேட்டிங்களா? ஸோ அப்படியாக பிரியமானவர்களுக்குள் நாம் நமக்கு தந்தருடைய தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தமது தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திராகும்படி முன்குறித்தார். ஏன் முன்குறித்தார்னா, எல்லா ஜனங்களும் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக ஆக வேண்டும் என்பதற்கு கர்த்தருக்குள்ளாக நம்மளை முன்குறித்த தேவன். எல்லாரும் தான், அதை யாருமே விதவிலக்கு கிடையாது கேட்டிங்களா? ஸோ சொல்லப்படுது, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி. எதுக்காக? பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூமி இருக்கிறவர்களையும் இயேசு கிறிஸ்துக்களாக ஒன்றாக கூடும்படியாக. அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டு பாவத்துக்கு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால் பாவ மன்னிப்பை கொண்டு எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஒரே இடத்துல இருப்பதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை முன்குறித்தார். அதுக்கு தான் இந்த ஞானஸ்தானங்கள்லாம் இருக்குது. சும்மா ஏதோ ஒரு பேருக்கு கிடையாது கேட்டிங்களா? ஸோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாகவும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக ஆக்குறாங்களோ மகிமைப்படுத்திருக்கிறார். இதை நம்ம கண்ணால் பார்க்கலன்னா கூட ஜீவ புத்தகத்திலிருந்து பைபிளிலிருந்து எப்படி ஆண்டவர் அழைத்தார், முன்குறித்தார், எப்படி அழைத்தார், எப்படி அவர் நீதிமான்களாக ஆக்கினார், எப்படி அவங்க மகிழை படுத்தினாருங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏனோக்கு ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்ள மாட்டார். ஸோ அவரும் மகிமை அடைந்தவராக போனார். ஆதியாகமம் 5:21-22 சொல்லப்படுது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசாவை பெற்றான்.
அதன் பின்பு 300 வருஷம் தேவனோடு சங்கரித்து அதெல்லாம் பார்த்துட்டு குமாரன் குராமத்தியர்களும் பெற்றான்.